சர்க்கம் 84 குகனின் வருகை. இங்கு இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருந்த போது வேடர்களின் அரசன் கங்கை கரையில் வந்து இறங்கியிருக்கும் சேனையை பார்த்ததுமே தன் உறவினர்களை நோக்கி வேகமாக கூறினான், இங்கு வந்திருக்கும் பெரும்படை சமுத்திரம் போல அளவிட முடியாததாக காணப்படுகிறது. நான் இதன் மறு எல்லையை மனத்தாலும் காண முடியாதவனாக இருக்கிறேன். ரதத்தில் மிகப்பெரிய கோவிதார கொடி, சீமை அத்தி எனப்படும் தாவரை வகை காணப்படுகிறது என்பதால் தீய எண்ணமுடைய பரதனே வந்திருக்கிறான் போலும். செம்படவர்களாகிய நம்மையெல்லாம் சிறைப்படுத்த போகிறானோ அல்லது கொலை செய்ய போகிறானோ அல்லது தந்தையை கொண்டு நாட்டிலிருந்து வெளியேற்றிய தசரத குமாரர் ராமனை, மாமன்னருடைய கிடைத்தற்கரிய ராஜலட்சுமியை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள விரும்பும் கைகேயின் புதல்வரான பரதன் ராமனை கொல்வதற்காக வந்திருக்கிறானோ? தசரத குமாரரான ஸ்ரீராமன் எனக்கு தலைவரும் தோழரும் ஆவார். அவருடைய நன்மையில் நாட்டம் கொண்டவர்களாக போர் புரியும் ஆயத்தங்களுடன் கங்கை கரையில் காத்து கொண்டிருங்கள். செம்படவர்கள் எல்லோரும் கவச்சம் அணிந்து புலால், கிழங்கு, பழம் ஆகியவற்றை உணவாக கொண்டு கங்கை நதிக்கரையில் நதியை பாதுகாத்துக் கொண்டு பரதனுடைய படை வீரர்கள் நாம் அறியாதபடி ஆற்றை கடந்து விடாமல் நிற்கட்டும். நம்மிடம் உள்ள 500 மரக்கலங்களில் ஒவ்வொன்றிலும் பலம் பொருந்தியவர்களும் போர் புரிய ஆயத்தமாக இருப்பவர்களுமான 100 செம்படவர்கள் சித்தமாக இருக்கட்டும். இவ்வாறு சொல்லி மேலும் கூறினான், ராமபிரானுக்கு நன்மை செய்வதில் பிரீத்தியுடையவராக பரதன் இருப்பாரே ஆனால் அப்போதுதான் இந்த மாபெரும் படை எந்தவித தடையுமின்றி எளிதாக கங்கையை கடக்கும். மேற்கண்டவாறு கூறிவிட்டு மீன், மாமிசம், தேன் முதலிய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வேடர்களின் தலைவனான குகன் பரதனிடம் சென்றான். பிரதாபம் மிக்கவரும் அரசநீதி அறிந்தவரும் தேர்பாகனின் புதல்வருமான சுமந்திரர் பரதனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் குகனை கண்டவுடன் மிக்க வணக்கத்துடன் பரதனிடம் கூறினார், இங்கே வந்து கொண்டிருக்கும் வயோதிகன் இந்த பகுதியின் தலைவன். ஆயிரக்கணக்கான பந்துக்கள் சூழ வாழ்ந்து கொண்டிருப்பவன். தண்டகாரண்யம் பற்றி முழுமையாக அறிந்தவன். அத்துடன் உங்கள் மூத்த சகோதரரின் அன்பு தோழன். ஆகவே காக்குத்த குல தோன்றலே வேடர்களின் தலைவனான குகனை நீங்கள் பார்த்து பேச வேண்டும். நீங்கள் வரவேற்று பேச வேண்டும். ராம லக்ஷ்மணர்களாகிய அவ்விருவரும் இருக்கும் இடத்தை இவன் நிச்சயமாக அறிவான். செவிக்கினிய இந்த சொற்கள் சுமந்திரரிடமிருந்து கேட்டதும் குகன் உடனே வந்து என்னை பார்க்கட்டும் என்று உத்தரவு கொடுத்தான். உத்தரவு கிடைத்ததும் மகிழ்ச்சி அடைந்த குகன் உறவினர்கள் புடைசூழ வந்து தலை வணங்கி பரதனிடம் விண்ணப்பித்துக் கொண்டான். இந்த பிரதேசம் தங்கள் திருமாளிகையின் தோட்டம் போன்றது. தங்கள் பேரரசின் ஒரு பகுதியே. தங்கள் விஜயம் பற்றி முன்னரே தகவல் கிடைக்காததால் முறைப்படி தங்களை வரவேற்க இயலாமல் போய்விட்டது. நாங்கள் எல்லோரும் தங்களுடைய அடிமைகள். தாங்கள் எங்களுடன் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேடர்களால் கொண்டு வரப்பட்ட கிழங்கு, பழவகை, புதிய புலால் மற்றும் வற்றல் எல்லாம் உண்ணத்தக்க பிற காட்டு பொருட்களும் ஏராளமாக இருக்கின்றன. படைகள் வயிறார புசித்துவிட்டு இன்றிரவு இங்கே தங்கி இருக்கட்டும். எங்களால் மனப்பூர்வமாக கௌரவிக்கப்பட்டவராக படையுடன் கூட தாங்கள் நாளைய தினம் புறப்பட வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 84வது சர்க்கம் முற்றிற்று.